அவர் மேலே வழக்கு போட்டு சிறையில் தள்ளுகிற அதிகாரத்தை தன்னிடம் வைத்திருந்த ஸ்டாலின் கூட எந்த தலைவரும் தன் தொண்டர் இறக்கிறத விரும்ப மாட்டாங்கன்னு கிட்டத்தட்ட இவருக்கு ஆதரவாக இவருடைய அந்த வழி நிறைந்த மனநிலையை புரிஞ்சுக்கிட்டவராக தானே அந்த வீடியோவை வெளியிட்டார். அந்த 41 பேரும் சாட்சிகள். அந்த சாட்சிகளுக்கு நீங்கள் ஒரு சலுகையை கொடுக்குறீங்க. நல்ல கவனிங்க, சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாடு இது, அப்படிதான் பார்க்கணும். அதை இந்த வழக்கில் இவருக்கு முன்ஜாமீன் அனுமதிக்கப்படுகிறது. சாட்சிகளை கலைக்கவோ தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தவோ கூடாது. அப்படி பண்ணுனா கீழ் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கலாம் சொன்னாங்க. எந்த போலீஸ் ஒரு குற்றம் சொன்னால் அந்த போலீஸ்க்கு அமைச்சரே வருதா? ஒரு நாடகம் ஆடி என்னை இங்கே கொண்டாந்து திணிச்சிட்டாங்கன்னு சொல்கிறேன். ஒரு முதலமைச்சர் இந்த வார்த்தையை சொல்லலாமா? துரதிருஷ்டவசமானது. இப்போ நம்மளுக்கு இத்தனை கூடுதல் நிபந்தனைகளை விதித்து நமக்கு நெருக்கடி தருகிறார்கள். அமித்ஷாவுக்கு இப்படிப்பட்ட நிபந்தனை விதிக்க உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா கேட்டாரா? 41 பேரை கொல்லணும்னு நினைச்சான்னு யாரு சொன்னா? உங்களை மாதிரி ஆளு தான் முதல் காரணம். ஓப்பனா சொல்றேன், எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த பேட்டியை. நியூசிலாந்துல நடந்த மாதிரி ஒரு அங்கிட்டு மூஞ்சியை திருப்பிட்டு போறாரு. ஆப்பிரிக்கால எங்கேயோ நடந்துச்சு போலன்னு. தமிழ்நாட்டில் நடந்துச்சுங்க, உங்க ஆட்சி இல்லைங்க. புதிய சிந்தனை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட எஸ்பி லக்ஷ்மணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சு போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீதி ஆஃப்டர் 10 months அவர் சிஎம் ஆகிட்டு கரூருக்கு போயிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர் பேசினாரு. வலி நிறைஞ்ச ஒரு பிளேஸோட வலி நிறைஞ்ச நிறைய விஷயங்கள் எனக்கு இருக்கு, அந்த தாக்கத்துல தான் நான் இங்க நிக்கிறேன்றதும் அவர் சொல்லியிருக்காரு. இதையும் தாண்டி அவர் இப்பவும் சொல்றது என்னன்னா, என் மேல ஏன் பழிய போடுறீங்க அப்படின்றத திமுக மேல இன்னமும் அவரை சொல்றாரு. அவர் மேல யார் பழி போட்டா? எனக்கு அது புரியவே இல்லையே. சம்பவம் நடந்தப்போ அவர் மேல பழி போடலையே. அவர் மேல வழக்கு போட்டு சிறையில் தள்ளுகிற அதிகாரத்தை தன்னிடம் வைத்திருந்த ஸ்டாலின் கூட எந்த தலைவரும் தன் தொண்டர் இறக்கிறத விரும்ப மாட்டாங்கன்னு கிட்டத்தட்ட இவருக்கு ஆதரவாக இவருடைய அந்த வழி நிறைந்த மனநிலையை புரிஞ்சுக்கிட்டவராக தானே அந்த வீடியோவை வெளியிட்டாரு. அவர் நினைச்சிருந்த எஃப்ஐஆரில் சேர்த்துருக்கலாமே. அரசியல் பழிவாங்களோ இல்லை சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாட்டில் சட்டப்படி தான் நடக்குது, அவரை தான் ஏன் பண்ண முடியும், அவங்க கட்சி நிகழ்ச்சி, அவர் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சின்னு ரொம்ப ஈஸியாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்க முடியுமே. அவர் அதெல்லாம் பண்ணலை. உங்களை போலீஸை விட்டு துரத்தலை. ஏபிக்கு புஷி ஆனந்த் போய் கோர்ட்டு அலைஞ்சார், அல்லது அது ஏபி ஒரு தீர்ப்பு வர்ற வரைக்கும் தலைமறைவாக இருந்தார்ல, அப்படிதான் நிலைமை விஜய்க்கு வந்துச்சா? இல்லையே. உச்சநீதிமன்றத்திலே சொன்ன அவர் அக்யூஸ்டே இல்லை, கரூருக்கு போறாங்க, அவர் பேசணும் பேசக்கூடாது நாங்கள் சொல்ல முடியாது தானே சொன்னாங்க. வேற என்ன உங்களுக்கு இவர் கரூருக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு திமுக காரங்க மனு தாக்கல் செஞ்சாங்கன்ற ஒரு கேள்வி. 100% தவறான தகவல் அது. அந்த மனு எடுத்து நீங்க படிங்க முதல்ல. விஜய் கரூருக்கு செல்வதை தடை விதிங்கள் அவங்க கேட்கவே இல்லையே. எனக்கு இந்த கரூருக்கு போறார். அவர் போக போற நேரத்தில் ஒரு அமைச்சர், சம்பந்தப்பட்ட அமைச்சர், அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் இப்படி எல்லாம் மீறி பேசுறார், அதை கண்டிங்க. அப்படி இவர் கரூருக்கு போற போது அவரோ அமைச்சர்களோ இந்த சம்பவம் பற்றி பேசாமல் இருக்க தடை விதிங்கன்னு தான் கேட்டாங்க. கரூருக்கு போறதுக்கு தடை கேட்கல. தப்பா புரிஞ்சுட்டு வைகோ அப்படிதான் பச்சையா போய் சொன்னார், தெரியாம சொல்லிட்டாருன்னு எடுத்துக்குவோம். அவங்க நோக்கம் அதில் இப்படி தடுக்கவும் முடியாது. ஒரு முதலமைச்சர் போறதை நீங்க எப்படி தடுப்பீங்க? ஆனா அப்போ உச்சநீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிடுச்சு. வித்ரா பண்ணிக்க அனுமதிக்க சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அக்யூஸ்டே இல்லை, நாங்கள் அவருக்கு போய் கைட் பண்ண முடியாது. ஆதவர்ஜி நான் பேசினாரா, நீங்க கண்டெம்ட் போட்டுக்கோங்க, இல்ல விஜய் எங்க போய் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீங்க ரஸ்தோகி அந்த கமிட்டி கிட்ட போய் சொல்லுங்க, சிபிஐல போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்றது கூட இவங்க எப்படி சார் டிசைட்? ஏன்னா இவர் போறது யாரை சந்திக்க போறார்? மக்களை சந்திக்க போறார். இல்ல, பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போறாரு. அந்த வழக்கில் சாட்சியாக இருக்கிற அந்த 42-41 பேரை சந்திக்க போறார். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களை சந்திக்க போறார். பாயிண்ட்டுக்கே வரலாம். இந்த 41 பேரு இப்ப இல்லையே, அந்த கரூர் சம்பவம் இன்சிடென்ட் நடந்த அந்த சமயத்துல இருந்தே அவங்க சிஎம் விஜய் அவருக்கு அகைன்ஸ்டா எங்கேயுமே பேசின மாதிரி நம்ம பார்க்கல. இல்ல சார், விஷயம் அது இல்லை. இருங்க, நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சிபிஐ விசாரிக்குது அந்த விசாரணை, இந்த வழக்கை பத்தி சிபிஐ விசாரணை கேட்டது யாரு? நீங்கள் கேட்டதால் கொடுக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட சிபிஐ விசாரணை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. விஜயோட விசாரணை தான் முடிஞ்சிருக்கு. 2 நாள் டெல்லிக்கு கூப்பிட்டாங்க, விசாரிச்சு முடிச்சிட்டாங்க. மற்றவங்களும் இன்னும் விசாரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கிற போது அந்த வழக்கின் ஒரு தரப்பாக இருக்கிற விஜய் தாவேக்கா அங்கே போற போது கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்கன்னு சொல்றது எப்படி தப்பா இருக்க முடியும்? ரைட்டு. அந்த 41 பேரும் சாட்சிகள். அந்த சாட்சிகளுக்கு நீங்க ஒரு சலுகையை கொடுக்குறீங்க. நல்ல கவனிங்க, சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாடு இது, அப்படிதான் பார்க்கணும். அதை சரி, அப்படி வேலையை வாங்கிட்டனாலே விஜய்க்கு எதிராக வேலை கொடுக்கல, விஜய்க்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்க போறாங்க. இல்லை, அவங்க என்னைக்கும் விஜயனுடைய ரசிகர்களாக தான் இருப்பாங்க. அதுக்குள்ள யாரும் போகலை.
ஆனால் சட்டப்படி பார்வை பார்த்தா அப்படி போகிற போது சாட்சிகளை கலைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது, அப்படி அந்த வாதத்தையும் வைக்கிறதே தப்பு. நீங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல சார், அப்ப உங்களோட இதுலயே வந்து பதில் இருக்குல்ல, அவங்க எப்போதுமே விஜய் அவங்களோட நிச்சயமா இருப்பான். ஆனா சட்டம் ஒரு பார்வை பார்க்கும். விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு ஆதரவாக தான் வாக்குமூலம் கொடுக்க போறாங்க. அவர் மேல தப்பு இல்லைன்னு அன்னைக்கும் சொன்னாங்க, இன்னைக்கும் சொல்லுவாங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கிற போது சம்பந்தப்பட்ட சாட்சியவே நீங்க போய் பார்க்க போறீங்க. செந்தில் பாலாஜி முந்த நாள் ஒரு ரிலீஃப் கிடைச்சதா, முன்ஜாமீன் கொடுத்தாங்களா? அந்த தீர்ப்பு நேற்று முழு தீர்ப்பு வந்திருக்கு, படிச்சு பாருங்க. இந்த வழக்குல இவருக்கு முன்ஜாமீன் அனுமதிக்கப்படுகிறது. சாட்சிகளை கலைக்கவோ தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தவோ கூடாது. அப்படி பண்ணுனா கீழ் நீதிமன்றம் நடவடிக்கை தான் சொல்றாங்க. சாட்சிகளை கலைக்கவோன்றதுல எல்லா டெஃபினிஷனும் அடக்கும். அந்த சாட்சிகளை போய் சந்திக்க கூடாது, போன்ல பேசக்கூடாது, நீ இதை பண்ணாதேன்னு ஒரு ஆளை விட்டு சொல்லக்கூடாது. இதுதான் சாட்சிகள்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. எல்லா வழக்குகள்லையும் சட்ட நடைமுறை அதுதான். இதைத்தான் திமுகவும் போய் கேட்டாங்க. சரிதானா? என்ன ஒண்ணு, அந்த நெருக்கு வெட்டத்துல இருந்தனால, இல்லாட்டி அதே சிபிஐ கிட்ட கொடுத்து ஒரு பதிலே நேரம் வாங்கியிருக்க முடியும். விஜய் போறாரு, சாட்சியை கலைக்க போறான்னு எடுத்துக்கல. அப்படி ஒரு ஆபத்து இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு ஒரு கைட்லைன் பண்ணுங்க, ரெகுலேட் பண்ணுங்கன்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க பெட்டிஷன்ல. சரி, போயாச்சு. கோர்ட் அதை தள்ளுபடி பண்ணாங்களே தவிர விஜய் கரூருக்கு செல்லலாம், அவர் என்ன வேண்டுமானாலும் பேசலாம்னு தீர்ப்பு கொடுக்கல. அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணாங்க. ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற, முதலமைச்சர் பதவியில் இருக்கிற விஜய் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த வழக்கை பத்தி இவ்வளவு பேசியிருக்கவே கூடாது. கிட்டத்தட்ட தீர்ப்பு எழுதுற மாதிரி சொல்றாரு. 100% அவர் சொல்றது நிஜம்தான். அவர் தரப்பு வாதமே அதுதான். அதை நீங்க டைப் பண்ணி அபிடவிட்டா, ஸ்டேட்மெண்ட்டா போய் சிபிஐல தான் சொல்லணும், மேடையில சொல்லக்கூடாது. ஏன்னா வழக்கு இன்னும் நடந்துட்டு இருக்குங்க, விசாரணை இன்னும் முடியலங்க, ட்ரையலுக்கே வரல இன்னும் அந்த வழக்கு. இப்போ முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாட்டில், மாநிலத்தில் முதலமைச்சர் இருக்கிற எப்படி நடந்துக்கணும்? காவல்துறை, இவர் தான் இன்னைக்கும் உள்துறை அமைச்சர். எந்த போலீஸர் குற்றம் சொன்னா அந்த போலீஸ்க்கு அமைச்சரே வருதான். ஒரு நாடகம் ஆடி என்னை இங்கே கொண்டாந்து திணிச்சிட்டாங்கன்னு சொல்கிறார். ஒரு முதலமைச்சர் அந்த வார்த்தையை சொல்லலாமா? துரதிருஷ்டவசமானது. ஒட்டுமொத்த இன்டெகிரிட்டி, அந்த மொராலிட்டியை கெடுங்க போலீஸ்காரன். எப்படிங்க அவனுக்கு இனிமேல் நம்பிக்கை வரும்? ஏன்னா ஒரு ஆட்சி 6 நாள் இருக்க போகிறாங்க. ஒரே அதிகாரி சொல்கிறாங்க, அங்கே போய் நில்லுங்கிற, கைத்தை கட்டினா கைத்தை பிடிப்பான், எப்போ அங்கிட்ட யாரையும் விடாதன்னா விடாமல், இதாங்க போலீஸ்காரன் செய்வாங்க. அவர்கள் நாடகம் ஆடினார்கள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது துரதிருஷ்டவசமானது. அரசியலுக்கு நீங்க திமுகவை கிழிச்சு தொங்க விடுங்க, யாரும் ஒண்ணு கேட்க போறது இல்லை. அரசியலை நீங்க அப்படி சொல்லக்கூடாது அப்படின்றதுதான் உங்களோட பாயிண்ட். இப்ப சொல்லக்கூடாது, இந்த நேரத்துல சொல்லக்கூடாது. நீங்க அவங்களுக்கு அமைச்சரே நீங்க தான். அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய, தார்மீகமாக அவர்களை கையில் ஏந்த வேண்டிய நீங்களே அவர்கள் நாடகம் ஆடினார்கள் சொல்றீங்க. சரி, நாடகம் ஆடினவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு என்ன துறை ரீதியாக நடவடிக்கைக்கு ஏதாவது உத்தரவு போட்டிருக்கீங்களா? இதை சொல்றது உங்களுக்கு 10 மாசம் ஆச்சா? 250 நாள் காண்டிடுச்சு. இப்பதான் நீங்க அந்த வார்த்தையை சொல்றீங்க. கேட்டா நான் அப்ப அதே போலீஸ்காரனுக்கு நன்றி சொன்னீங்க. இன்னொரு வார்த்தை என்ன சொல்ற? கரூரில் இவ்வளவு சிக்கல் இருக்கு, கூட்டம் நிறைய குடிச்சு, நீங்க வராதிங்கன்னு சொல்லி தான் நான் வராம இருந்திருப்பேங்கிறாரு. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்களும் விஜய் கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. தேர்தல் பிரச்சாரத்துல இருந்து வராதுன்னு சொன்னா வராம இருந்திருப்பாரா? சும்மா இருந்திருப்பாரா? காவல்துறையுடைய வேண்டுகோளை ஏற்று இருங்க. அன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. 10 மணிக்கு மேல நீங்க பிரச்சாரம் பண்ண முடியாது. திருச்சியிலேயே அவ்வளவு கூட்டம், போற இடத்துல எல்லாம் மக்கள் கட்டுக்கடங்காம கூடுறாங்க. அவருக்கு செல்வாக்கு அவ்வளவு இருக்கு, அது மறுக்கல, அது ஒரு பார்வை. அதனால இங்க போனீங்கன்னா 10 மணியை தாண்டிடுங்கிறனால அவர் போகலைங்க. ரைட்டு. இப்போ நான் வேண்டான்னு சொல்லி இருந்தா நான் பேசாம போயிருந்திருப்பேன்னு சொல்றாருல்ல. இப்ப ஏன் இந்த இடத்துல ஏன் விஜய் என்னால நம்ப முடியலன்னா, அதுக்கு அவர் தான் உதாரணம், அவர் தான் காரணம். அவரே சொல்றாரு. எக்ஸ்ட்ரா ஒரு 4 நிபந்தனை விதிச்சாங்க தாவேக்காவுக்கு. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாதீங்க, இபி போஸ்ட்ல ஏறாதீங்கலாம் வேற எந்த தலைவருக்கும் கட்சிக்கும் விதிக்காத ஒரு நிபந்தனையை இவங்க கட்சி கூட்டத்துக்கு விதிச்சாங்க. நல்ல கவனிங்க. அந்த நிபந்தனையை போட்டோன்னே விஜய் என்ன சொன்னாரு? ஞாபகம் இருக்கா? மேடைகள்ல இப்ப நம்மளுக்கு இத்தனை கூடுதல் நிபந்தனைகளை விதித்து நமக்கு நெருக்கடி தருகிறார்கள், அமித்ஷாவுக்கு இப்படிப்பட்ட நிபந்தனை விதிக்க உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா கேட்டாரா? ஒரு நிபந்தனையை எக்ஸ்ட்ரா விதிச்சதுக்கே 1000 கேள்வி கேட்டீங்களே. இந்த ஊருக்கு போகாதுன்னு சொல்லி 2 பண்ணியிருப்பாரு. செந்தில் பாலாஜி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஊருக்கு வர்றதை தடுக்கிறார். கரூர் தமிழ்நாட்டில் இருக்கிறதா எங்க இருக்கிற கேள்வி கேட்டிருப்பாரா மாட்டார்? நியாயமான கேள்வி கேட்டிருப்பாரு. ஒரு மூடிட்டுலாம் பேசாம போயிருக்க மாட்டார், வாயை மூடிட்டு கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருப்பார். அதனால சம்பவம் நடந்துடுச்சுங்கிறதுக்காக இப்ப மாத்தி பேசுறதோ வேற மாதிரி பேசுறதோ முதலமைச்சர் பொறுப்புக்கு அழகல்ல. அங்க போய் உட்காந்தாதான் அந்த வழி தெரியும், அந்த சீட்டுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு, அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு. புரியுதுங்களா? அந்த விஷயத்துல விஜயை நம்ப யாரும் தயாரா இல்லை. இப்ப அந்த அக்கௌண்டபிலிட்டி அவர் எடுத்துக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கல. ஒரு தார்மீக பொறுப்பெடுத்து நான் வருத்தப்படுறேங்கிற வார்த்தை இது வரைக்கும் விஜய் வேலைந்து வரல. எனக்கு நெருக்கடி தந்தார்கள், வழி ஏற்படு, உங்களுக்கு கொடுத்த நெருக்கடி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கரூர் சம்பவம் நடந்த பிறகு விஜய்க்கு கொடுத்த நெருக்கடி அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்களும் பத்திரிகைகள் படிக்கிறீங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நான் கேட்கிறேன். விஜய் சொல்றதை விடுங்க, அவர் எப்ப பத்திரிகையாளர்லாம் பேச மாட்டாரு. நீங்க சொல்லுங்களேன், எது நெருக்கடியா இருந்திருக்கும்? எஃப்ஐஆர்ல பேரை சேர்க்கறது, எப்படியாவது ஒரு கைது பண்ணி உள்ள போட்டிருக்கிறது,
நீங்க தான் காரணம், நீங்க தான் கொன்னீங்கன்னு சொல்றது ஒருத்தர் கூட அந்த வார்த்தையை சொல்லலைங்க. சார் நீங்க தான் காரணம், நீங்க தான் கொன்னீங்க அப்படின்றத வந்து மேபி தலைமையில சொல்லாம இருக்கலாம் சார். மத்தபடி வந்து யார் சொன்னா? பேசுறது இல்ல யார் எல்லாரும் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. விஜய் தான் கொன்று குவித்தார். யார் சொன்னா? யூடியூப்ல பேசினவங்க எல்லாருமே அந்த அவங்க விஷயங்கள் இதுதான் தப்பு பண்றேன். யூடியூப்ல பேசுற இண்டிவிஜுவல்ஸும் ஒரு கட்சியினுடைய தலைவரும் ஒரு கட்சியினுடைய ஸ்டாண்டும் ஒண்ணா இல்லைங்க. அவரை கடுமையா விமர்சித்த நான் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தலைங்க, பயன்படுத்த மாட்டேன், நிச்சயமா பயன்படுத்த. ஏன்னா அது உண்மை இல்லை. எந்த தலைவரும் தன் தொண்டர் இறப்பதை விட மாட்டான்னு சொன்னது நிஜமான நிஜம். என்ன ஒரு மக்களரங்கம் இல்ல டிவியில ஒரு இதுல பேசுறவங்க அத்தனை பேர் கூட டைரக்டாவே இவரை ஹிட் பண்ணி பேசுறதெல்லாம் இல்ல ஹிட் பண்ண அவரை விமர்சிக்கவே கூடாது. தேவதூதர் அவரு தாராளம் விமர்சிக்கலாங்க. அவரு சட்டத்துக்கு உட்பட்டவர் தானங்க. விமர்சிக்கிறது வேற. விஜய் தான் இவர்கள் கொன்று குவித்தார், சென்னையில இருந்து கிளம்பும் போதே 40 பேரை கொண்டு தான் கிளம்பினார்னு யாராவது ஒருத்தர் சொல்லி காட்டுங்க எனக்கு வீடியோ. நிச்சயமா சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா அது உண்மை இல்லை. விஜய்க்கு அது நோக்கம் கிடையாது. விஜயினுடைய நோக்கம் அது அல்ல. சாவாங்க நினைச்சா பவர் ஒரு மரணம் நடந்தாலே துர்மரணம்னு நினைக்கிற அளவுக்கு அவரும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தான். ஜாதகம் எல்லாம் பார்க்குறவர் தான். ஜோசியருடைய நியமனத்தை தெரிஞ்சு போச்சு. நானும் ஜோசியம் பார்க்குறவன் தான், ஜாதகம் பார்ப்பேன். அப்போ அந்த நம்பிக்கை உள்ள ஒருத்தர் ஒரு அசம்பாவிதம் நடந்தா கூட விரும்ப மாட்டாங்க. 41 பேரை கொல்லணும்னு நினைச்சான்னு யாரு சொன்னா? உங்களை மாதிரி ஆளு தான் முதல் காரணம். ஓப்பனா சொல்றேன், எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த பேட்டியை. முதல்ல நீங்க மாறணும். யார் சொன்னா? பொய் சொல்லவே கூடாதுன்னு. எதுக்கு பொய் சொல்றீங்க? உண்மையை சொல்லி மக்கள் கிட்ட அம்பலப்படுத்துங்க. திமுகவை 1000 விஷயம் இருக்கு. தப்பு நடந்த ஒன்னா தோண்டி எடுத்துட்டு வந்து சாட்சிகள் எடுத்துட்டு வந்து ஆதாரங்களை திரட்டி சம்பந்தப்பட்டவங்க ஜெயில போடுங்க. யாரும் வேணாம்னு சொல்லுவாங்க. உங்களை செய்யாத ஒன்றை செஞ்சுட்டாங்க ஏதாவது ஒன்றை சொல்லுங்கிற யாருமே சொல்ல மாட்டீங்க. லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு போய் சொல்லுங்க. சூப்பரா சொன்னார். அது நான் அவரை இவ்வளவு விமர்சிக்கிறேன்ல, அற்புதமான எந்த முதலமைச்சரும் சொல்ல துணியாத பேச்சு அது. தாராளமா நம்ம எழுந்து நின்று கைத்தட்டி வரவேற்கணும். அதை அதுக்கு முன்னாடி இங்கேயே ஆட்சி வந்த முதல் நாளே சொன்னார், கட்சி நிதி பார்ட்டி ஃபண்டு வசூலிக்க மாட்டோம்னு. திமுக ஆட்சியில் அது உச்சத்தில் இருந்துச்சு. கொள்ளை அடிச்சாங்க பார்ட்டி ஃபண்டுங்கிற பேர்ல. எல்லா கட்சிகளும் வசூலிப்பாங்க. இன்னொன்று சொல்லட்டுமா, யதார்த்தத்தை பேசட்டுமா? எனக்கு யதார்த்தங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும். விஜய் ஆட்சியிலையும் லஞ்சம் இருக்கும், ஆனால் நிச்சயமா திமுக அளவுக்கு இருக்காது. அதை ஒழிக்க முடியாது. ஆனால் ஒழிப்பேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அதுவும் தலைமை பொறுப்பில் இருக்க சொல்றாருன்னா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா அது குறையும். லஞ்சம் குறைஞ்சாலே அது மிகப்பெரிய மாற்றம். விஜய் செய்கிற இந்த சமூகத்துக்கு செய்கிற மிக நல்ல விஷயம். நான் மனப்பூர்வமாக அதை பாராட்டுவேன். எந்த முதலமைச்சருக்கும் அந்த துணிச்சல் வந்தது கிடையாது. விஜய்க்கு வந்திருக்கு. விஜய்க்கு வந்தால் மட்டும் போதாது. நான் வாங்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றது அது ஒரு பார்ட்டு, முதல் பாயிண்ட். ஒரு தனி மனிதரை இவர் போய் தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இவர் எடுக்கிற அதிரடி நடவடிக்கைகள் கீழ்மட்டம் வரைக்கும் அவங்க கட்சிக்காரர்கள் ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். அரசு வழக்கறிஞர் பதவிகளுக்கு வசூல் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு பத்திரிகையாளராக எனக்கும் தெரியும், வசூல் நடந்தது நிஜம். அந்த காசு விஜய்க்கு போகுதுன்னு அர்த்தம் இல்லை. அங்கங்கே எல்லாரும் பண தேவையில் இருக்கிறாங்க, வாங்குறாங்கன்னு தெரியுது இல்லை. இவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு அறிக்கை இது வரைக்கும் விஜய் கிட்ட வந்திருக்கா? தொலைச்சிடுவேன் யாராவது பண்ணீங்கன்னா. நான் இங்கே நேர்மையான ஆட்சி நடத்தணும், நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், கீழே யார் பண்ணாலும். இந்த சம்பவம் பற்றி விசாரிக்கிறதுக்கு கட்சியிலேருந்து இந்த 3 பேர் குழுவை நியமிக்கிறேன். இந்நேரம் விழுப்புரத்துக்கு கள்ளக்குறிச்சி நினைக்கிறேன் அந்த அம்மா வக்கீல் அனுப்பியிருக்கணும்ல. எங்கேயோ அது ஏதோ நியூசிலாந்தில் நடந்த மாதிரி ஒரு அங்கிட்டு மூஞ்சியை திருப்பிட்டு போறாரு. ஆப்பிரிக்காவில் எங்கேயோ நடந்துச்சு போலன்னு. தமிழ்நாட்டில் நடந்துச்சுங்க. உங்க ஆட்சி இல்லைங்க, உங்க கட்சி வழக்கறிஞர் இந்த குற்றச்சாட்டை எழுப்புறாருங்க. அதை பத்தி ஒரு துளி கூட பதில் இல்லை. இது பத்தாதுங்கிறேன். நடிக்கிற மாதிரியாவது செய்யுங்கன்னு நான் விரும்புகிறேன். ஒரு பத்திரிக்கையான ஆதங்கத்தோட சொல்றேன். ஒரு குழுவை நியமிச்சிருக்கேன்னு சொன்னா கன்னியாகுமரியில் அது எதிரொலிக்கும். தலைவர் கவனிக்கிறாரு, டீமை அனுப்புறாரு, விசாரிக்கிறாருன்னு அந்த தார்மீக பயம் இருக்குல்ல. நாகப்பட்டினத்துல, கிருஷ்ணகிரியில, கும்மிடிப்பூண்டி வரைக்கும் எதிரொலிக்குங்க. அது நீங்க அனுப்புறது விழுப்புரத்துக்கா இருந்தாலும். இது ஒரு ஐவாஷ் மாதிரி. ஐவாஷ் இல்ல அது எதுவுமே சொல்லலையே. இந்த பிரச்சனையில என் கருத்து இதுதான். விஜய் வாயை திறந்து வரைக்கும் சொல்லல. நிர்மல்குமார் மட்டும் சொன்னார். ஏன்னா அவர் துறை அமைச்சர், சட்ட அமைச்சரும் அவர் தான். நாங்கள் நேர்மையா அந்த நியமனங்களை நடத்துவோம், தவறு செஞ்சிருந்தா நடவடிக்கை எடுப்போம்னாரு. நிர்மல்குமார் சொன்ன வார்த்தையை முதலமைச்சர் சொல்லியிருந்தா அதுக்கு வீரியமும் வீச்சும் அதிகம்னு சொல்றேன். நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒரு பயம் வரும் அப்பதான். இப்போ வசூல் பண்ணாங்கன்னு நான் சொல்ல, வசூல் நடந்ததுங்கிறது நிஜம். அவ்வளவு மேக்னிடியூடில் நடந்துச்சா தெரியாது நமக்கு. அந்த மாதிரி ஒரு தவறு நடந்தா அதுல காட்டுற வேகம் இருக்குல்ல, அதுவும் விஜய்க்கு தேவை. நீடித்த ஆட்சி நடத்தணும்னு ஆசைப்படுறவர், இனிமேல் நம்ம ஆட்சி தான் காலங்காலத்துக்குன்னு சொல்றாரு இல்லையா, அது அர்த்தமுள்ளதா இருக்கணும்னா உங்களுடைய நடவடிக்கைகளும் கன்ஸ்ட்ரக்டிவா மெட்டீரியலைஸா இருக்கணும்னு சொல்றேன். ஸோ போற போக்குன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. இவ்வளவு நேரம் எல்லா கேள்விக்கும் ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.